அடே நாசிஸ்ட் உண்மை சொல்வேன் என சவால் வேட்டா நான் போயிடுவேன். என்ன அடுத்தடுத்த அப்யூஸுக்கெல்லாம் நம்ம உடம்பு பாடி தாங்காது பார்க்குற மாதிரி வந்து இருக்குது. ஸோ ஒரு நாசிஸ்ட் என்றைக்குமே நம்ம நாசிஸ்ட்டை பார்த்தோன்னா நம்ம கோவம் வர்றது உண்டு. நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகிறதுங்கிறதெல்லாம் ஒன்று. பட் ஒரு நாசிஸ்ட் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போனால் அவங்களோட ரேஜ் என்றைக்குமே இருக்கும். அந்த ரேஜுக்கு ஆப்போசிட்டாக நம்ம வந்து பலவிதமாக வந்து ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறோம். அது அவங்களோட கோபத்தை வந்து அதிகப்படுத்து பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஒருவேளை அவங்களுடைய அல்டிமேட்டாக அவங்களுடைய கண்ட்ரோலை அவங்க மீறிட்டாங்கன்னு சொன்னால், இது வரைக்கும் சொசைட்டிக்காக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, மற்றவங்களுக்காக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, தன்னோட செல்ஃப் இமேஜ் வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த தடவை கோதாவில் இறங்கிட்டாங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும் அதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். பார்த்துருமா? சென்றாச்சா கிளப்பிவிடு. The Human Expert Tamil, I am your Rajkumar Pandian, psychologist. What if this fellow lost control? என்ன கதைன்னு பார்த்துருமா? எக்ஸ்ட்ரீம் பிஹேவியர். வாட் ஆர் ஆல் த எக்ஸ்ட்ரீம் பிஹேவியர்ஸ் தே வில் டூ? ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் செக்ஷுவல் கம்பல்ஷன். இஃப் யூ ஆர் இன் அ மேரிட் ரிலேஷன்ஷிப் ஆர் வாட் எவர் த ரிலேஷன்ஷிப், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு டேட்டிங் போகிறதா இருந்தாலும் கூட எடுத்த உடனே அவங்க செய்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது, ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நாசிஸ்ட் கூட இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய கண்ட்ரோலை அவங்களுக்கு வந்து லாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க செய்கிற ஃபஸ்ட்டு விஷயங்கிறது செக்ஷுவல் கம்பல்ஷன் தான். என்ன கோவிந்தாவனே பெரிய அளவில் நினச்சா நீ இப்படி போயிட்டே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படின்னா தேர் இஸ் சம் சைக்கலாஜிக்கல் ரீசன் ஓவர் தேர் பிஹைண்ட் ஹியர். அதீதமான ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகிறதுங்கிறது எப்போ நடக்கும்? அவங்களுக்கு அதீதமான கோபம் எப்போ வரும்? அவங்களுடைய கண்ட்ரோலில் அவங்களோட சிச்சுவேஷன் இல்லை, அவங்களால அந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல, அவங்களால உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிற அந்த இன்னபிலிட்டினால, அந்த இயலாமையினால தான் அந்த அதீதமான அந்த ரேஜ் அப்படிங்கிறது வரும் இல்லையா? அப்போது உங்களை உடனே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் அப்படிங்கிறது இந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் தான். ஸோ உடனே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இந்த செக்ஷுவல் கம்பல்ஷனை வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க நேரடியாக நிப்பாட்டி வைப்பாங்க, உனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னா யூ நீட் டு கம் ஃபார் த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப். இது எங்கே வேணும்னாலும் நடக்கலாம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கீங்க, இல்லை ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிருக்கிறீங்க அப்படின்னா, இல்லை எனக்கு இப்போ வேணும், நீ வா, இப்போ நம்ம வந்து இன்டர்கோர்ஸ் பண்ணுற வா, நீ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம வேறு ஒன்றும் வந்து நம்ம பண்ண முடியாது வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இது பண்ணுவாங்க. ஒருவேளை ஒரு துக்க நிகழ்ச்சி அவங்க வீட்டில் நடந்தாலும் உங்கள் வீட்டில் நடந்தாலும் அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் கூட அவங்களோட கோபம் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போகும் பொழுது அவங்க உங்களை ஒட்டு மொத்தமாக அந்த கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த செக்ஷுவல் கம்பல்ஷனுக்குள்ளே போவாங்க. த மேட்டர் ஓவர் ஹியர் ஆக்சுவலி அங்கே நடக்கிறதுங்கிறது கண்டிப்பாக செக்ஸாக இருக்காது. அது ஒரு கிளியர் டாமினேஷனாகவும் உங்களை அந்த அளவுக்கு செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயங்களாக தான் இருக்கும். அங்கே அந்த அளவுக்கு என்னுடைய பவர் என்னங்கிறத அங்கே நான் ப்ரூவ் பண்ணுறேன் பாரு. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்கள் அந்த விஷயங்களை செய்வாங்க. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட வந்து அதில் கிட்டத்தட்ட இன்ஜுரி ஏற்படுற அளவுக்கு கூட அவர்கள் வந்து எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போவாங்க அப்படிங்கிறதான் இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் தே காட் லாஸ் திஸ் கண்ட்ரோல் அந்த ரெக்லெஸ் ஸ்பெண்டிங். திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவங்கிறது அதிகமாக அப்படியே ஒரு ஹைப்புக்கு போய் எல்லா விதமான ப்ராப்பர்ட்டியும் விற்க ஆரம்பிப்பாங்க. அவங்களோட சேவிங்ஸை காலி பண்ணுவாங்க. உங்களோட சேவிங்ஸை உடனே எடுத்து அதை எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. ஒருவேளை உங்களுடைய சேலரியோ உங்களுடைய சேவிங்ஸோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டியோ ஏதோ அவங்க கையில் இருக்குன்னு சொன்னால் அதை உடனே ஜீரோ பண்ணுவாங்க. ஜீரோ பண்ணுறதுக்கு எல்லா விதமான வேலைகளையும் பார்ப்பாங்க. சம்மந்தம் ஆட்களுக்கு எழுதி வைக்கிறதோ, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சிப்ளிங்கோ யாரோ ஒருத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறதுலேருந்து பலவிதமான விஷயங்களை அவர்கள் செய்வார்கள். தட் ஹவ் வில் இட் பி ரெக்லெஸ் ஸ்பெண்டிங். திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டூர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நீங்கள் சேர்த்து வச்ச அந்த சேவிங்ஸ் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க திடீர்னு பார்த்தா ஒரு இன்டர்நேஷ்னல் டூர் போகிறேங்கிற பேரில் எல்லா விதமான விஷயத்தையும் ஸ்பாயில் பண்ண பார்ப்பாங்க. ஸோ ஃபினான்ஷியலி வந்து நீங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகிறீங்கன்னா எடுத்தோன்னே அவங்களுடைய கண்ணுங்கிறது எங்கே போகும்னா ஃபினான்ஷியலி. இப்போ நீ எங்கிட்டாவது போகணும்னா உனக்கு ஃபினான்ஸ் தேவைப்படும்ல, அப்போ நீ ஜீரோ பண்ணிட்டேன்னா நீ என்ன பண்ணுவேன்? ரைட், ஒன்றை நான் ஒட்டு மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? ஸோ எல்லாத்தையுமே இது பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவேன் நீ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு கொண்டு போகிறதா அடுத்த கட்டமாக வந்து அந்த ஃபினான்ஷியல் கண்ட்ரோலுங்கிறது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். அந்த சைக்காட்டிக் எபிசோட்ஸ் சில பேருக்கு நார்சிசிஸ்ட் டிஸார்டரோடு சேர்ந்து
அவங்களுக்கு இன்பில்ட்டாக இருக்கிற சில சைக்கோசிஸ் ஓரியன்டான பிஹேவியரும் அவர்களுக்குள்ள இருக்கலாம். அது சம்மந்தப்பட்ட ஒரு சைக்காட்டிக் எபிசோடுங்கிறது 2 எக்ஸ்ட்ரீமாக போகலாம். ஒன்று அவங்கள செல்ஃப் ஹார்மிங் பண்ணிக்கிற மாதிரி, இது வரைக்கும் தன்னை அப்படியே பயங்கரமாக நல்லபடியாக பார்த்துக்கிட்ட ஆட்கள் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணுற அளவுக்கு போய் அவங்க வந்து செல்ஃப் ஹார்மிங் பண்ணிக்கிற மாதிரி ஆகலாம். இல்லை நம்மளை வந்து பெரிய அளவில் இன்ஜுரி ஏற்படுத்துகிற அளவுக்கு, ஃபிசிக்கலியும் சரி எந்த விதமான விஷயங்களையும் சரி ஒரு பெரிய இன்ஜுரி ஏற்படுத்துகிற அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு எபிசோடுக்கும் அவர்கள் போகலாம். இன் எக்ஸ்ட்ரீம் கேசஸ் திஸ் வில் ஹேப்பன். ஒரு மிகப்பெரிய அளவில் போகலாம். அப்போ வந்து அவங்க தன்னுடைய சோசியல் இமேஜ் பாதிக்கப்பட்டுருமே, இந்த சொசைட்டி என்ன நினைக்குங்கிறதான் பார்க்க மாட்டாங்க. நான் இங்கே வந்து என்னுடைய கண்ட்ரோலை இறந்துட்டேன்னா அப்புறம் என்ன சொசைட்டி, முதல்ல என் கண்ட்ரோலை வந்து ரீகெயின் பண்ணணுங்கிறதுக்காக இந்த அளவுக்கு போய் அந்த சுச்சுவேஷனை அப்படியே தலைகளாக மாற்றிப்படுவாங்க. அவங்கள செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கிட்டாங்கன்னா என்ன ஆகும்? இது வரைக்கும் எந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்ததோ, எந்த அளவுக்கு நம்ம வந்து கார்னர் பண்ணோம், நம்ம வந்து வின் பண்ணோம், அவங்க என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் தள்ளி வச்சிரும். இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இப்போதைக்கு அவங்க ஹெல்த் முக்கியம், அவங்கள பார்த்துக்க வேண்டியது முக்கியம், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்ய வேண்டியது முக்கியம், ஏன்னா இந்த மாதிரி வீக் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துக்கு போகணுங்கிறதுக்காக நம்மளை இந்த அளவுக்கான விஷயங்களை செய்ய வைப்பார். அந்த அளவுக்கு நம்மளை வந்து கீழே எடுத்துகிட்டு போவாங்க. காட் இட். நெக்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது ரெஸ்கியூ டிமாண்டிங். அவங்களே போய் ஃபினான்ஷியலாகவும் சரி மற்ற விஷயங்களும் போய் அவங்களே போய் சம்மந்தமே இல்லாத ஒரு ஸ்கேமில் கூட மாட்டுவாங்க. ஒரு ஸ்கேமில் மாட்டிட்டு நீ வந்து என்னையை காப்பாற்று, ஒரு மிகப்பெரிய ஒரு ஓவர் டெப்டில் மாட்டிக்கிட்டு நீ என்னையை காப்பாற்று, நீ என்னை காப்பாற்றுறது மூலம் இப்போ நீங்கள் காப்பாற்றி தான் ஆகணும், உங்களுக்கு எப்படி வேறு வழி இல்லைல்ல, அந்த ஒரு ட்ராப்பில் போயிட்டீங்களே, எப்படி பார்த்தாலும் அஸ் அ ஸ்பவுஸ் அவங்கள நீங்கள் காப்பாற்றி ஆகணும்ல, போய் காப்பாற்றணுங்கிறதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் அங்கே நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பெண்ட் பண்ணுற விஷயங்களோ இல்லை அதுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற டைமோ அதுக்காக நீங்கள் எடுத்துக்கிற அந்த கமிட்மெண்ட்டுங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கும். அது உங்களோட வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக கீழே இறக்கி உட்கார வைக்கிற அளவுக்கு அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ 4 extreme behavior they can do it. What would be the healing pathways then for us? அவங்கள நம்ம ஹீல் பண்ண முடியாது, நம்ம எப்படி ஹீல் பண்ணிக்கிறது, நாம இதில் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, இதுக்கு எப்படி வந்து ஒரு சரியான ஒரு காக்னிட்டிவ் ஓரியன்டாக ஒரு லாஜிக்கலான ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியும்னு சொன்னால், இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன நடந்தாலும் நீங்கள் அதுக்கு தேவையா, அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்கள். மற்றபடி அப்படியே வந்து வேறு வழி இல்லையே நம்ம இது பண்ணணுமே அது பண்ணணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப இம்பல்சிவாக போய் அவங்க இவ்வளவு டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க எவ்வளவு டிமாண்ட் பண்ணுறாங்களோ அந்த விஷயத்தை அப்படியே செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. அந்த சுச்சுவேஷனை அப்போதைக்கு கோப்ப பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணலாம். இல்லை அது அப்படியே மோசமாக போனால் போயிட்டு போகுது, வேறு வழியில் வாழ்க்கையே போச்சு, நடந்த சுச்சுவேஷன் போனால் போயிட்டு போகுதுன்னு அப்படியே விட்டாலும் நீங்கள் விடலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இவங்களை ரெஸ்கியூ பண்ணுறேங்கிற பேரில், இவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கணுங்கிற பேரில் போய் உங்களை நீங்கள் இழந்துடக்கூடாது. எல்லாமே நமக்கு போச்சு, இப்போ இருக்கிறது நமக்குன்னு அந்த லிமிட்டட் ரிசோர்ஸ் தான். அந்த லிமிட்டட் ரிசோர்ஸையும் நான் இழந்துட்டேன்னா எங்கே போய் நிற்பேன், யாரை நம்பி நான் நிற்பேன்? இவங்களை நம்பி நிற்க போகிறோமா? இவங்களை நம்பி நின்னா என்ன ஆகும் தெரியும்ல. ஸோ we need to avoid that reaction. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரியாக்ஷனை நம்ம எப்பொழுதும் கொடுக்கக்கூடாது, கொடுத்தாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால் அவங்க கன்சோல் ஆகிற போகிறாங்களா, அமைதியாக இருக்க போகிறாங்களா, அடுத்த பிரச்சனை வராமல் இருக்க போதா? கிடையாது இல்லையா? ஸோ we need to avoid that expected reactions and prevent the panic mode. நீங்கள் முதல்ல இந்த இடத்துல பேனிக் ஆகாமல், மனசளவில் வந்து நீங்கள் வந்து உடஞ்சி போயிடாமல், நீங்கள் அப்படியே வந்து ஆன்சைட்டி ஆகாமல், ஆன்சியஸ் ஆகாமல், நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்க வேண்டியது இருக்குது. ரொம்ப மெச்சூராக அந்த விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. மனசில் எந்த விதமான ஒரு இம்பல்ஸும் இல்லாமல், எந்த விதமான ஒரு டவுனும் இல்லாமல், நம்ம ரொம்ப கரெக்டாக பேலன்ஸ்டாக நம்மளுடைய மைண்ட் செட்டு இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லேயும் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய மைண்டை ட்ரெயின் பண்ணணும். எமோஷ்னலி அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங், ரைட்? ஃபிக்ஸ் த பவுண்டரிஸ். இதெல்லாம் செஞ்சு எப்படியாவது இந்த பவுண்டரியை வயலேட் பண்ணி இதெல்லாம் உடைச்சலான்னு சொன்னால், இந்த பவுண்டரியை உடைக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிக்காமல் அந்த பவுண்டரி எப்படி உடைய போகிறது இல்லை, நீங்கள் அதுக்கு அனுமதிக்காது. அப்படியே பவுண்டரி நீங்கள் திறந்து விட்டீங்கன்னு சொன்னால் எல்லாமே நம்ம இழந்து போக வேண்டியது. ஏன்னா இந்த பவுண்டரி செட் பண்ணுறதுக்கு நமக்கு எத்தனை நாட்கள் எடுத்தது, எத்தனை வழிகளை கிராஸ் ஓவர் பண்ணி நாம் இந்த பவுண்டரியை செட் பண்ணியிருக்கோம் இல்லையா? எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டைம் வந்து இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கோம், எத்தனை வருஷம் ஈவன் இதுக்கு ஆயிருக்கு. எல்லாத்தையும் ஒரே இன்சிடென்ட்ல நம்ம விட்டு கொடுத்துருந்துட முடியுமா? விட்டு கொடுக்குறனால எண்ட் ஆஃப் த டே வாட் வில் வி கெட்? ரைட்டா? வி வில் கெட் நத்திங், ரைட்டா? வி காட் நத்திங் ஈவன். இது வரைக்கும் அடைஞ்ச ஒரு விஷயமும் ஒன்றும் இல்லை, இனிமேல் நம்ம அடைய போகிறது ஒன்றும் இல்லை.
ஸோ அதனால் அந்த பவுண்டரியை பொறுத்த வரைக்கும் அகைன் அதில் இருக்க பிடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ எக்ஸ்ட்ரீமான விஷயங்களாக இருந்தாலும் பரவாயில்ல. பட் இதெல்லாம் நான் செய்யணும்னு நினைக்கிறேன், பட் ஐ கான் டூ இட். நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சட்டிலாக ரொம்ப அழகாக நான் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. அந்த அளவுக்கு எமோஷனல் மெச்சூரிட்டி என்கிட்ட இல்லை, அந்த அளவுக்கு என்னால் இது பண்ண முடியல. நான் ரொம்ப அப்சஸ்டாக போயிடுறேன், அவங்க தேவையான விஷயங்களை செஞ்சிடுறேன், எல்லாமே பிரேக் ஆகிடுது, இது வரைக்கும் நான் உழைப்பெல்லாம் வேஸ்ட்டாக போகுதுன்னு சொன்னால் ப்ளீஸ் கம் ஃபார் த ஆன்லைன் தெரப்பி. நீங்கள் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஒரு டெம்பரவரியாக ரொம்ப ஷட்டிலாக உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இந்த நார்சிஸ்ட்டை நீங்கள் ஹேண்டில் பண்ணலன்னா இந்த சொசைட்டியில் போனீங்கன்னா பலவிதமான நார்சிஸ்ட் இருக்குது, அதெல்லாம் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க? இப்போ அவங்கள விட்டுட்டு நம்ம போகிறோம்ப்பா, டிவோர்ஸ் வாங்கிட்டே போகிறோம், ரைட்டு. ஆனால் உங்களால் கேரண்டி பண்ண முடியுமா? நீங்கள் போய் சேரக்கூடிய இடம் வந்து ஒரு கம்பெனியில் போய் நீங்கள் சேரீங்கன்னா அங்கே நார்சிஸ்ட்டே இருக்க மாட்டாங்க அப்படின்னு உங்களால் கேரண்டியாக சொல்ல முடியுமா? ஒரு சோஷியல் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கம்யூனிட்டி கேதரிங்காக போகிறீங்க, இல்லை உங்களுடைய ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக போகிறீங்க, அங்கே நார்சிஸ்ட் இருக்க மாட்டாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அப்போ ஒன்ஸ் ஒரு நார்சிஸ்ட்டை வந்து எமோஷ்னலி ஸ்ட்ராங்காகிறது மூலமாக எப்படி நம்ம அவங்கள ஹேண்டில் பண்ணுறது, மெச்சூராக ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத கற்றுக்கிட்டோன்னு சொன்னால் அது ஒரு லைஃப் டைம் லேர்னிங்காக இருக்கும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங், ரைட்? ஸோ யூ கேன் கம் ஃபார் த ஆன்லைன் தெரப்பி. நம்மளுடைய அட்மின் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தாராளமாக நீங்கள் டயல் பண்ணுங்கள், பார்ப்போம் தென். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறது மூலமாக நாம் அந்த சுச்சுவேஷனை எவ்வளவு பெரிய ஒரு சூறாவளியே வந்தாலும் நாம் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னு சொன்னால் அது ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். தட் இஸ் வாட்